காமராஜர் அவர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச. ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்துல அவருடைய உடல்நலம் கருதி ஆங்காங்கு குளிர்சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருவாறு ஆணையிட்டவன் தான் இந்த கருணாநிதி என்பதை தேவர் அவர்கள் உணர்வார்கள். நல்ல காங்கிரஸ்காரர்களும் நன்றி உள்ள காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்வார்கள். கலைஞர் பதிவு செய்தப்ப யாரும் இதை பேசல. ஏன் திருச்சி சிவா பேசும்போது இதை எடுத்துட்டு வராங்க? ஜூலை 5ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சி எப்படி 17ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்து அதற்கு பிறகு வைரலாக மாறுகிறது? இதற்கு பின்னால என்ன நடக்குதுன்ற கேள்வி வருது இல்ல? நீங்க எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? அவர் மீது கொலை முயற்சி நடத்தப்பட்டது, அதற்கு யார் காரணம்? உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய தந்தைகளாகிய இந்து மகா சபைக்காரர்களும் நிர்வாண சாமியார்களும் தானே. பசுவதை தடை சட்டம் கேட்டவர்கள் தான் காமராஜர் வீட்டை கொளுத்தினார்கள். இன்றைக்கு இவங்க பசுவதை தடை சட்டத்தை கேட்குறாங்களா இல்லையா? காமராஜர் சிலை அப்படின்னு சமூக வலைதளங்களை தேடினீங்க அப்படின்னா சில நாடார்கள் நடத்துகின்ற பக்கங்கள்லையும் பெருந்தலைவர் காமராஜ் என்ற பெயரில் இருக்கக்கூடிய பக்கங்கள்லையும் நேரு திறந்து வைத்தார் என்ற செய்தி இருக்கும், நேரு பேசினார் என்ற செய்தி இருக்கும், அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி கொரட்டை விட்டு தூங்கினார் என்ற செய்தி கூட இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் யார் திறந்து வைத்தார் என்ற செய்தி எங்க போச்சு? இரண்டாவது உலகத்தமிழ் மாநாட்டை ஒருங்கிணைக்கிறார் பேரறிஞர் அண்ணா. அந்த மாநாட்டை திறந்து வைத்தவர் யார் தெரியுமா? யாரோ ஒரு தமிழறிஞரை கூப்பிட்டுருக்கலாம், தந்தை பெரியாரை கூப்பிட்டுருக்கலாம், யாரனா பிரதமரை கூப்பிட்டுருக்கலாம், யாரையோ கூப்பிட்டுருக்கலாமே. ஏன் உலக அறிஞர்களை கூப்பிட்டு லீக்வான் யோ கூட கூப்பிட்டுருக்கலாமே. எதற்காக திறந்து வைப்பதற்கு காமராஜரை கூப்பிட்டு? எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு ஜூலை மாதம் 4ஆம் தேதி கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், காமராஜர் 3 பேரும் சந்திக்கிறார்கள். எங்க சந்திக்கிறாங்க? யாரோ ஒருத்தர் கல்யாண வீட்டில் சந்திக்கல. இந்த எமர்ஜென்சி கொடுமைகள் தாங்க முடியாமல் பெருந்தலைவரின் அறிவுரையை கேட்பதற்காக கலைஞரும் அவருடைய கல்வி அமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியனும் நேரடியாக காமராஜருடைய அந்த வீட்டுக்கே போகிறார்கள். காமராஜர் கலைஞரிடம் பேச பேச இருவரும் மாறி மாறி அழுது கொண்டார்கள். நாங்கள் இருவரும் அழுது கொண்டதை பார்த்து கண்ணீரோடு நாவலர் எங்களை தேற்றினார் என்று கலைஞர் அதில் பதிவு செய்கிறார். காமராஜரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர். அரண் சேனியர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிறைவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் இந்திரகுமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். காமராஜர் குறித்து திருச்சி சிவா பேசியது ஒரு பெரிய புயலையே உருவாக்கிருச்சு. அவர் ஏசியில் இருந்தார் என்பதை விட அதற்கு உதவி செய்தார் கலைஞர் என்று கேட்குறதுக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. ஆக்ரோஷமான பேச்சுகள் வந்துக்கிட்டு இருக்குது. நாடார் சமூகத்துக்குள்ளேயும் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல கலைஞர் அதை பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். 1975 காமராஜர் மறைந்ததற்கு பிறகு அவர் பெரும்பாலான நேரங்களில் கலைஞர் இந்த நிகழ்வை குறிப்பிட்டிருக்கிறார். அன்றைக்கு இருந்த புரிதல் பக்குவத்திற்கும் இன்றைக்கு ஏற்படுகின்ற புரிதல் பக்குவத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடாக இதை புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. நம்பர் 1, தன்னுடைய சாதியைச் சேர்ந்த ஒரு தலைவர். இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் அவருக்கு பிறகு எங்கள் சாதியிலிருந்து எந்த முதலமைச்சரும் வரவில்லை. முதல்ல சாதி ரீதியாகவே அதை பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா அது அப்படி தான் சமுதாயத்தில் பிரதிபலித்து இருக்கிறது என்னும் பொழுது அது அப்படி பிரதிபலிக்கலை அப்படின்னு நம்ம மாயத்தோற்றத்தில் ஒரு பொன்மானை போல பேசி கொண்டிருக்க முடியாது. சாதி ரீதியாக எங்கள் சாதிக்கு இதற்கு காமராஜருக்கு பிறகு எந்த முதலமைச்சரும் வரவில்லை, அவர் தான் எங்களுக்கு ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக மட்டுமல்லாமல் ஒரு பொதுத் தலைவராக அகில இந்திய அரசியலில் பிரதமராவதற்கான வாய்ப்பு தனக்கு பிரதமரை தேர்ந்தெடுத்து ஒரு பிதாமகனாக மாறுகின்ற வாய்ப்பை எடுத்துக்கொண்டவர், ஒரு கிங் மேக்கர் என்று அவருடைய அந்த புகழை அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பறைசாற்றுகிறார்கள். உள்ளபடியே அந்த புகழுக்கு காமராஜர் உரியவரா என்றால் உரியவர் தான். ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பின்னணியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து ஒரு வணிக சமுதாயமாக காமராஜரனுடைய பிறப்பு வளர்ப்பு அந்த காலகட்டத்தில் தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு தழுவிய அளவில் பெரிய அளவுக்கு வணிகத்தில் முன்னேற்றம் அடைந்தது ஒரே காலகட்டம் தான். காமராஜர் பிறந்து வளரும் பொழுது தான் வணிகத்தில் அவர்களுடைய முக்கியத்துவமான பணிகள் எல்லாம் தொடங்குறாங்க. அதே காலகட்டத்தில் தான் WBA சவுந்தரபாண்டியன் உட்பட்டவர்கள் அந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக நிறுவனங்களை தொடங்கி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை கொடுப்பது, பேங்க் தொடங்கிறது என்று எப்படிலாம் வளர முடியுமோ எப்படிலாம் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி காமராஜர் வளர்ந்து வந்ததற்கு பிறகு பார்ப்பனர்களால் கோலோச்சப்பட்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியில் தனக்கான ஒரு இடத்தை அவர் அரசியல் செய்து பெற்று காமராஜரை பேசும்பொழுது என்ன நினச்சிடுறாங்கன்னா, எளியவர் என்று சொல்வது மட்டும்தான் அவருக்கான அங்கீகாரம். சரி, அதே ராஜாஜியை சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க? அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்கிறீங்க. கலைஞரை சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க?
அவரையும் அரசியல் சாணக்கியர்னு சொல்கிறீங்க. அப்போது அந்த தலைவர்களுக்கெல்லாம் வந்து சாணக்கியத்தனம் வந்து பெருமைக்குரியதாக சொல்லப்படும் பொழுது ஏன் இந்த தலைவருக்கு மட்டும் சாணக்கியத்தனமாக இருந்தார்? சாணக்கியத்தனம்ன்ற வார்த்தை வந்து பொதுமக்கள் டேர்மில் இருக்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன். அரசியல் கூர்மை உள்ளவராக, புத்தி கூர்மை உள்ளவராக அவர் இருந்தார், தன்னுடைய எதிரிகளை எப்படி எங்கு வைக்க வேண்டும் என்பது தெரிந்தவராக இருந்தார் என்று சொல்வதில் வந்து எந்த விதமான இழுக்கும் ஒரு தலைவருக்கு ஏற்படுவது அல்ல. மாறாக காமராஜருக்கு அரசியலே தெரியாது என்று சொல்வது காமராஜரை அசிங்கப்படுத்துவது, அந்த சமுதாயத்தை அசிங்கப்படுத்துவது. அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அப்போ அப்படி வளர்ந்து வந்த ஒரு தலைவர், அதனால் அவர் கொண்டாடப்படுகிறார். இப்போ அப்படி இருந்த ஒரு தலைவருக்காக நான் ஏசி வசதி செய்து கொடுத்தேன் என்று ஒரு தலைவர் சொல்லுவது வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அன்றைக்கு இருந்தவர்கள் அதை பெருந்தன்மையாக பார்த்திருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வேறு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், வேறு கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும், அவருக்கு எதிராக அரசியல் செய்தவராக இருந்தாலும், நம்ம தலைவருக்கு உடம்பு முடியலன்னொடனே அவர் வந்து ஏசி போட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் அன்று இருந்தது. இப்போ அடையாள அரசியல் காலகட்டமாக மாறியதற்கு பிறகு அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவமற்றவர்களாக மக்களை பழக்கப்படுத்துகின்ற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தலைவர்களே வந்து உடன்பட்டு விடுகிறார்கள் என்பது வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. அப்போது ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இந்த வசதியை வந்து இவர் செஞ்சு கொடுத்தார் அப்படின்றத வந்து பெருமைக்குரியதாக கருதப்பட வேண்டியது. ரெண்டாவது, அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட, தன்னை எதிர்த்து பிரச்சாரத்திற்கு போவராக இருந்தாலும் கூட அந்த இடத்துல கலைஞர் அதை செய்தார். அப்படின்னு அந்த நேரத்தில் மின் தடைக்கு எதிராக பிரச்சாரத்துக்கு போறாரு. ஆமாம், அதற்குத்தான் இவர் வந்து அதை பண்ணி கொடுக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது இதில் வந்து பாகுபாடு பார்க்க வேண்டிய எண்ணம் இல்லை. ரெண்டாவது, காமராஜர் ஏசியில் இருந்தார் என்று சொல்லுவதே வந்து காமராஜரை இழிவுபடுத்துவதா? தன்னுடைய எளிமைக்கு பெயர் பெற்றவர் அப்படின்னு தானே அவரை சொல்றாங்க. எளிமை என்பது எது? பண்பில் எளிமையாக இருப்பதுதான் உண்மையான எளிமை. அந்த எளிமை காமராஜரிடம் இருந்தது, அந்த எளிமை பேரறிஞர் அண்ணாவிடம் இருந்தது, அந்த எளிமை பல்வேறு தலைவர்களிடம் இருக்கிறது. அதுதான் முக்கியமான எளிமை. காசுக்கு இல்லாதவராக ஒருத்தர் வாழ்ந்தார் என்பது அல்ல எளிமையினுடைய அடையாளம். வறுமையில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான். ஆமா, உலகத்தில் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய 50% ஜனத்தொகை எளிமையான ஜனத்தொகை தான். அப்ப எளிமை என்பது எது? பணத்தால் வருகின்ற எளிமை அல்ல. பணங்காசு இருந்தாலும் கூட அதை தள்ளிவிட்டு தனக்கு எது தேவை, தன்னுடைய சமுதாயத்திற்கு எது தேவை, தமிழ் சமுதாயத்திற்கு எது தேவை என்பதை பார்த்து செய்கின்ற அந்த எளிமை காமராஜரிடம் இருந்தது. இது பற்றி 1950களில் வந்து ஒரு நிகழ்வு நடக்கிறது. இது குறித்து விகடன் இணையதளத்தில் கூட அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. திரு கோபண்ணா அவர்களுடைய காமராஜ் ஒரு சகாப்தம் ரொம்ப முக்கியமான புத்தகம். எங்கள் வீட்டில் வந்து மதுரை புக் ஃபேருக்கு போனோம் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து அந்த புத்தகத்தை தேடுவார். விகடன் புக் ஸ்டாலில் போய் அந்த புத்தகம் இருக்கா, அந்த புத்தகம் இருக்கான்னு. ஆனால் நாங்கள் போகும்போது அந்த புத்தகம் வந்து இல்லாமல் இருக்கும், அல்லது எங்கள் கண்ணில் படாமல் இருக்கும். ரொம்ப வருஷம் கழித்து எங்கள் அப்பா அந்த புத்தகத்தை வாங்கி அனுப்புனார். ரொம்ப முக்கியமான புத்தகம், கோபண்ணா எழுதுனதுன்னு சொல்லி கொடுப்பார். அந்த அளவுக்கு அதில் ரொம்ப அழகாக காமராஜருடைய வாழ்க்கையை பதிவு செய்திருப்பார்கள். அதில் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். கடும் புயலாலும் பெரும் மழையாலும் ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரையோர பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த போது மார்பளவு நீரில் சாரக்கயிற்றை பிடித்து கொண்டு இறங்கி ஒரு கால்வாயை கடந்து மறுகரைக்கு சென்று மக்கள் பணியாற்றினார். யாரு? காமராஜர் பணியாற்றுகிறார். அது பற்றி திராவிட நாடு இதழில் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா யாரை எதிர்த்து கட்சி நடத்துகிறார்? காங்கிரஸை எதிர்த்து கட்சி நடத்துகிறார். யாரை வீழ்த்துவதற்காக? அன்றைக்கு காங்கிரசுடைய தலைவராக இருக்கின்ற காமராஜரை வீழ்த்துவதற்காக கட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள். இங்கு திராவிட இயக்கத்தினுடைய அரசியலை பேசிக் கொண்டிருந்தவர்கள், ஒரு தேசியவாத அரசியலை பேசிக் கொண்டிருந்தவர்கள்னு எதிரெதிராக நின்று கொண்டிருந்த காலத்தில் மக்களின் கண்ணீரை துடைக்க எமது முதலமைச்சர் விரைந்து சென்றிருக்கிறார். கோட்டையிலே உட்கார்ந்து கொண்டு உத்தரவு போடும் முதலமைச்சர் அல்ல இவர். ஆண்டவன் கோபத்தாலே நேரிட்ட சோதனை என்று பேசிடும் பூசாரியும் அல்ல, மக்களின் முதலமைச்சர் என்று பேரறிஞர் அண்ணா பாராட்டி இருக்கிறார். அப்ப இது எப்படி இருந்து வந்தது? இந்த பண்புக்கு என்ன சொல்லுவது? அப்ப இதை பேரறிஞர் அண்ணா தானே சொல்றாரு. மார்பளவு தண்ணியில எந்த விதமான இதுக்கும் பயப்படாமல் கீழே வந்து பாம்பு கிடக்கோ, புல்லு கிடக்கோ, முள்ளு கிடக்கோ, அல்லது வந்து பாதாளம் இருக்கோ, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஓடை, காட்டாற்று வெள்ளம் ஓடும்போது இந்த பக்கம் இருந்து அந்த ஓடையை கடந்து அந்த பக்கம் போய் நிவாரணம் கொடுத்துட்டு வந்தார் அப்படின்றத யார் பதிவு பண்ணுறா? பேரறிஞர் அண்ணா தன்னுடைய திராவிட நாடு இதழில் பதிவு பண்றாரு. இதை எதுக்கு அவர் கொண்டு போய் சேர்க்கணும்? இன்றைக்கு இருக்கிற அரசியலை போல காமராஜர் போகவே இல்லை என்று பொய் சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லவில்லை. அவர் பூசாரி முதலமைச்சர் கிடையாது, மக்களின் முதலமைச்சர் என்று ராஜாஜியை கடுமையாக விமர்சித்து காமராஜருக்கு பெயரை கொடுத்து, எளிமைன்றது எப்படி எளிமை? பண்பில் எளிமை அப்படின்றத அதுல இருந்து தான் சொல்றேன். மக்கள் பாதிக்கப்பட்ட போது களத்தில் போய் நின்றான்றதை பதிவு பண்ணது யாரு? பேரறிஞர் அண்ணா பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு 1955-56 இது நடக்கிறது. 1960
சென்னை மாநகராட்சி எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்ல கலைஞர் உள்ளிட்டவர்கள் கடுமையாக வேலை பார்த்து சென்னை மாநகராட்சியை கைப்பற்றுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மேயர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வீராசாமி முனுசாமி என்கிறவர், விழுப்புரத்தைச் சேர்ந்த முனுசாமி என்கின்றவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி மேயராக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, பலரும் வந்து காமராஜருக்கு சிலை வைத்த சம்பவத்தை சொல்லுவாங்க. அந்த 1961 60களிலே ஒரு முடிவு எடுக்கப்படுது. என்னன்னா, வெல்லிங்டன் சிலை என்று அங்கே இருந்தது. அது ஃபோர்ட் ஜார்ஜுக்கு மாற்றப்படுகிறது. ஜார்ஜ் கோட்டைக்கு மாற்றப்பட்ட பிறகு அந்த பெடஸ்டல் பீடம் மட்டும் அப்படியே இருக்கு. பீடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இது என்ன பலிபீடமா அப்படியே விட்டு வைக்கிறதுக்கு ஒரு சிலையை வச்சிடலான்னு அன்றைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் தலைவர்கள் காமராஜர் சிலையை வைக்கலாம் என்று முடிவு செய்கிறார்கள். முடிவு மட்டும்தான் செய்யப்பட்டது. சிற்பி யார் என்று முடிவு செய்யப்படலை. எப்படி சிலை அமைக்க போறோம்? வெங்கல சிலை. வெங்கலம் எங்கிருந்து வாங்க போறோம்? எந்த முடிவும் எடுக்கப்படலை. திமுக மாநகராட்சியை கைப்பற்றியதற்கு பிறகு அனைத்துக்கும் முழுமையான ஒத்துழைப்பை தந்து மாநகராட்சி சார்பில் வெங்கல சிலை வைத்து அந்த சிலையை திறப்பதற்கு நேருவை அழைத்து கிண்டியில் வந்து இறங்குறாரு. பரம்பிக்குளம் அணையை திறந்து வைத்து விட்டு கிண்டியில் வந்து இறங்குகிறார் பிரதமர் நேரு. நேருவை அழைப்பதற்காக அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? நேருவுக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். அதே காலகட்டத்தில் காமராஜர் சிலையை திறந்து வைப்பதற்காக அவர் வருகிறார் என்பதற்காக அவருக்கு வந்து கிண்டியில வரவேற்பு கொடுக்கப்பட்டது. வரவேற்பு குழு தலைவர் யாரு? சென்னையின் மேயராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முனுசாமி என்கின்றவர் வரவேற்று கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறார். இன்றைக்கும் நீங்க வந்து காமராஜர் சிலை அப்படின்னு சமூக வலைதளங்களை தேடினீங்க அப்படின்னா சில நாடார்கள் நடத்துகின்ற பக்கங்கள்லையும் பெருந்தலைவர் காமராஜ் என்ற பெயரில் இருக்கக்கூடிய பக்கங்கள்லையும் நேரு திறந்து வைத்தார் என்ற செய்தி இருக்கும், நேரு பேசினார் என்ற செய்தி இருக்கும், அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி கொரட்டை விட்டு தூங்கினார் என்ற செய்தி கூட இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் யார் திறந்து வைத்தார் என்ற செய்தி எங்க போச்சு? திறந்து வைத்த அந்த சிலையை ஏற்பாடு செய்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏற்பாடு செய்திருக்கிறது. அப்போ இது எப்படி இருந்து வந்தது? இந்த பண்பு எங்கிருந்து வந்தது? அவருடைய ஆட்சியை மாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிற கட்சி 60களில் தேர்தல் அரசியலுக்கு வந்தாச்சு. வந்ததற்கு பிறகு இந்த சிலையை திறந்து வைக்க வேண்டிய கடமை எங்கிருந்து வந்தது? திராவிடர் கழகத்திலிருந்து அந்த உணர்வு வருகிறது. என்ன இருந்தாலும் இவர் நம்மவர் என்கின்ற அந்த உணர்வு அந்த தலைவர்களுக்கு இடையில் இருந்தது. அந்த உறவை காமராஜரும் பேணினார், கலைஞரும் பேணினார், பேரறிஞர் அண்ணாவும் பேணினார், தந்தை பெரியாரும் பேணினார். இவர்கள் அனைவரையும் இணைக்கின்ற ஒரே ஒரு புள்ளி எது? தமிழர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், அவர்கள் மதத்தின் பெயரால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் சாதியின் பெயரால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், இவர்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற புள்ளியில இத்தனை தலைவர்களும் ஒன்று சேர்ந்து வேலை பார்த்திருக்கிறாங்க. சரி, அதற்கு பிறகு அண்ணா முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். 67 பதவி ஏற்கிறார். 2வது உலகத்தமிழ் மாநாட்டை ஒருங்கிணைக்கிறார் பேரறிஞர் அண்ணா. அந்த மாநாட்டை திறந்து வைத்தவர் யார் தெரியுமா? காமராஜர். ஏன் கூப்பிடணும் காமராஜரை? யாரோ ஒரு தமிழறிஞரை கூப்பிட்டுருக்கலாம், தந்தை பெரியாரை கூப்பிட்டுருக்கலாம், யாரனா பிரதமரை கூப்பிட்டுருக்கலாம், யாரையோ கூப்பிட்டுருக்கலாமே. ஏன் உலக அறிஞர்களை கூப்பிட்டு லீக்வான் யோ கூட கூப்பிட்டுருக்கலாமே. எதற்காக? திறந்து வைப்பதற்கு காமராஜரை கூப்பிட்டார். அப்போ தமிழினத்தின் திறவுகோலாக காமராஜர் தமிழ்நாட்டில் இருந்தார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற விதமாக காமராஜரை வைத்து அந்த உலகத்தமிழ் மாநாட்டை திறந்து வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. அப்போ இது எப்படி நடந்தது? 67க்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரஸ் கட்சி ஒரு அமைச்சர் பதவிக்கு வந்திருக்கிறதா? ஏதாவது ஒரு இலாகாவை கையாண்டிருக்கிறதா? எம்எல்ஏவாக வருவதற்கே கூட திமுக அதிமுக என்ற கூட்டணிக்குள் போகக்கூடிய நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டு விட்டது. அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் காமராஜருடைய பெயர் அழியாமல் பாதுகாக்கப்படுகிறதே. அதற்கு காரணம் யார்? 1975 எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்படுகிறது. எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு ஜூலை மாதம் 4ஆம் தேதி கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், காமராஜர் 3 பேரும் சந்திக்கிறார்கள். எங்க சந்திக்கிறாங்க? யாரோ ஒருத்தர் கல்யாண வீட்டில் சந்திக்கல. இந்த எமர்ஜென்சி கொடுமைகள் தாங்க முடியாமல் பெருந்தலைவரின் அறிவுரையை கேட்பதற்காக கலைஞரும் அவருடைய கல்வி அமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியனும் நேரடியாக காமராஜருடைய அந்த வீட்டுக்கே போகிறார்கள். இன்றைக்கும் கூட அந்த வீடு இருக்கிறது, நினைவில்லமாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த டி நகரில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி சாலை நினைக்கிறேன் அந்த வீடு இருக்கக்கூடிய தெருவுக்கு பெயர். அந்த வீட்டுக்கு போய் காமராஜரை பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது காமராஜரிடம் கலைஞர் பேச பேச, காமராஜர் கலைஞரிடம் பேச பேச இருவரும் மாறி மாறி அழுது கொண்டார்கள். நாங்கள் இருவரும் அழுது கொண்டதை பார்த்து கண்ணீரோடு நாவலர் எங்களை தேற்றினார் என்று கலைஞர் அதில் பதிவு செய்கிறார். காமராஜரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர் தான் அழுததை பதிவு செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை கலைஞர் பதிவு செய்கிறார். அது பொய்யாக இருந்திருந்தால் இன்றைக்கு காங்கிரஸினுடைய நிலைமை விடுங்க. 67 காங்கிரஸ் வலுவான எதிர்க்கட்சியாகத்தான் இருந்தது. 75 காங்கிரஸ் வலுவான எதிர்க்கட்சியாகத்தான் இருந்தது. 75 இருந்த காங்கிரஸ் அதை ஏன் மறுத்து பேசவில்லை? அவர்களுக்கு தெரியும் ஸ்தாபன காங்கிரஸ் என்ன
இக்கட்டை சந்தித்தது, காமராஜர் எப்படிப்பட்ட நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு. அப்போ கலைஞர் இன்னும் பதிவு செய்கிறார். இன்னும் முடங்கில இருந்த சொல்றாங்க. காமராஜருக்கு வந்து உடல்நிலை வந்து ஒத்துழைக்கவில்லை. ஏனென்றால் வயது முதுமை அடைந்து விட்டது. நீண்ட தூர பயணங்களை அவர் மேற்கொண்டு கொண்டே இருந்தார். தொடர் பிரச்சாரங்களில் இருந்தார், அரசியல் பயணத்தில் இருந்தார். அகில இந்திய அரசியல் அவருக்கு மனக்கவலையை ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டது. 66 நவம்பர் 7ஆம் தேதி அவருடைய வீடு டெல்லியில் வைத்து கொளுத்தப்பட்டது. நிர்வாண சாமியார்களால், இந்து மகா சபையை சேர்ந்தவர்களால், RSS சேர்ந்தவர்களால். அதற்கு பிறகு அவருடைய உடல்நிலை குறைவு, இந்திரா காந்தியால் ஏற்பட்ட மனச்சிக்கல்கள், இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார் காமராஜர். NVN நடராசன் திமுகவினுடைய அமைச்சரவையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் மறைகிறார். அந்த மறைவுக்கு காமராஜர் போறார், நேரில் போனவர் இறங்கி போக முடியல, உடம்பு முடியல. அதனால என்ன செய்யறாரு அப்படின்னா, காரிலே இருந்தபடி கலைஞரை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு கிளம்புகிறார். இதையும் கலைஞர் பதிவு செய்திருக்கிறார். இவ்வளவு காலம் இதை யாரும் கேள்வி எழுப்பவில்லை. அப்போ என்ன அர்த்தம்? காமராஜருடைய உடல்நிலை மோசமாக இருந்தது. அதன் காரணமாக அவருக்கு ஏசி இருந்தாதான் அவரால் தூங்க முடியும். அது காரணம் என்ன அப்படின்னா, சீமான மாதிரி கேவலமாக நான் ரேடிசன் ரூம் போட்டால் தான் தூங்குவேன், அல்லது நான் ஜிம்முக்கு போகிற இடத்துல தான் இது பண்ணுவேன், அப்படி அல்ல. அவர் உடல் நலனுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக குளிர்சாதன வசதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அடிப்படையான தேவை. இன்றைக்கும் நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா, ஏன் பலரும் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்கிறவங்க பிரைவேட்டுக்கு போயிடுறாங்க. ஏன் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் கொஞ்சம் ஏசியாக இருக்குப்பா, நம்ம அங்கே போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசிக்கு போகிறாங்க. அப்போ உடல் நலமும் ஏசியும் சம்மந்தப்பட்டதாக தான் இருந்திருக்கு. அப்போ அதை வந்து கலைஞர் வந்து பதிவு செய்திருக்கிறார். கலைஞர் பதிவு செய்தப்போ யாரும் இதை பேசலை. ஏன் திருச்சி சிவா பேசும்போது இதை எடுத்துகிட்டு வராங்க? 2013-14 திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில மிகப்பெரிய முரண்பாடுகள் வெளிப்படையாக பேசப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம். அப்போது கலைஞர் காமராஜருடைய பிறந்த நாள் பதிவுகளின் போது வருஷம் நீங்கள் கலைஞருடைய கடிதங்கள் அப்படின்னு சீதை பதிப்பகம் கௌரா ராஜசேகர் அவர்கள் வந்து போட்டிருக்கிறார். அதில் நீங்கள் கலைஞர் கடிதங்கள் வந்து 50 தொகுப்புக்கு மேலே இருக்குது. நீங்கள் எந்த தொகுப்பை எடுத்து பார்த்தாலும் 75க்கு பிறகு எல்லா வருஷத்துலையும் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளுக்கு அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். ஒவ்வொரு பதிவிலும் முக்கியமான செய்திகளை பதிவு செய்கிறார். 2013-14 வரைக்கும் இந்த செய்திகளை கலைஞர் பதிவு செய்திருக்கிறார். அப்போ ஏன் டிஸ்பியூட்டா மாறல? அப்போ இப்போ மட்டும் எப்படி மாறுது? அப்போ இதற்கு பின்னால் உள்நோக்கம் யாருக்கு இருக்கிறது என்கின்ற கேள்வியும் சேர்ந்து எழுகிறது. திருச்சி சிவா இதை பேசுவதை தவிர்த்திருக்கலாம், உள்ளபடியே தவிர்த்திருக்கலாம். இவ்வளவு அழுத்தமாக இந்த செய்தியை இந்த காலகட்டத்தில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் கவனமாக தவிர்த்திருக்கலாம். சரி, தவிர்த்திருக்கலாம், பேசப்பட்டு விட்டது. ஆனால் பேசப்பட்டதற்கான நோக்கம் அப்படின்றத வந்து சந்தேகத்திற்கு உட்படுத்துவது யாரு? ஜூலை 5ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சி எப்படி 17ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்து அதற்கு பிறகு வைரலாக மாறுகிறது? இதற்கு பின்னால என்ன நடக்குதுன்ற கேள்வி வருது. இல்ல இன்னும் பேசுனது காங்கிரஸ்காரங்க தானே பேசினாங்க. இல்ல காங்கிரஸ்காரர்கள் பேசினாலும் கூட இதை கிளப்பி விட்டது சமூக வலைதளங்கள்ல. அது அவர்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்றதையும் வந்து நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. ரெண்டாவது, கலைஞர் வந்து காமராஜருடைய மறைவின் பொழுது கலைஞர் என்ன செய்தார் அப்படின்றது குறித்து கலைஞர் சொல்றது தான் நம்ப மாட்டாங்க. சட்டமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். 1975 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி தமிழ்நாடு அசம்பிளி நடக்குது. அந்த அசம்பிளியில் இரங்கல் தீர்மானம், 3 பேருக்கு இரங்கல் தீர்மானம். அதில் 2 பேர் வந்து, ஒருத்தர் வந்து திமுகவினுடைய அமைச்சராக இருந்த NVN அவர்கள், அடுத்தது முன்னாள் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். காமராஜருடைய அந்த இரங்கல் தீர்மானத்தில் கலைஞர் பேசும் பொழுது தனக்கும் காமராஜருக்கும் இடையே இருந்த அந்த உறவுகளை பற்றி விரிவாக பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு கே ராஜாராம்னா காந்தராஜ் அவர்களுடைய அண்ணன் ராஜாராம் கிடையாது. காங்கிரஸில் ஒரு ராஜாராம் இருந்தார். திருமங்கலத்தில் பிறந்தவர் ராஜாராம் நாயுடு அவருடைய பெயர். ஒரு புரிதலுக்காக அந்த சாதி பேரை சொல்ல வேண்டியது இருக்கு. ராஜாராம் நாயுடு அவர்கள் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. காமராஜர் இறந்து விட்டார் என்ற செய்தி அறிந்ததும் நான் கூட யோசித்தேன், பேசாமல் ராஜாஜி ஹாலுக்கு உடலை கொண்டு போய் விடலாம் என்று. அடுத்த 5 நிமிடத்தில் கலைஞர் வீட்டுக்கே வந்து விட்டார். நாங்கள் எதுவுமே கேட்கவில்லை, அவராகவே சொன்னார், இந்த கூட்டத்துக்கே இந்த வீடு தாங்காது, உடனடியாக காமராஜர் உடலை வந்து ராஜாஜி ஹாலுக்கு மாற்றுங்க என்று சொன்னார். சொன்னவர் ராஜாஜி ஹாலுக்கு போனவுடன் உடம்ப தகனத்திற்காக மயானத்துக்கு எடுத்து செல்லாதீர்கள் என்று சொன்னார். நாங்கள் அதிர்ந்து போய்விட்டோம். பிறகு காந்தி மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது கிண்டியில், அதற்கு ஒரு புறம் ராஜாஜிக்கு நினைவிடம் இருக்கிறது, இன்னொரு புறத்தில் காமராஜர் நினைவிடத்தை நாம் அமைக்கலாம் என்று சொன்னார். இல்லை, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்கல்ல, மெரினாவில் அடக்கம் பண்ணிடக்கூடாதுன்னு தடுத்தாங்க, அதனால தான் இங்கே அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ராஜாராம் அப்படி எதுவுமே சொல்லலை. ராஜாராம் அடுத்த வரி சொல்றது தான் ரொம்ப முக்கியம். 8:30 மணி இருக்கும். 8:30 மணிக்கு கலைஞரே எங்களை வண்டியில் ஏற்றிக்கொண்டு அமைச்சர் பாவு சண்முகம், காங்கிரஸ் தலைவர், நான், கலைஞர் 4 பேரும் போனோம்.
போன போது என்னடா இது இவ்வளவு பெரிய காடாக இருக்கிறதே என்று தென்பட்டது. 8:30 மணிக்கு காடாக இருந்தது. புல்டோசர் உதவியாலும் எந்தவித மின்விளக்கும் இல்லாத காரணத்தால் காரின் ஒளியை வைத்தே அந்த இடத்தை சுத்தப்படுத்தினார்கள். மறுநாள் காலை தகனத்திற்காக நாங்கள் போய் பார்த்தோம். இதுவா நேற்று பார்த்த காடு என்பது போல வேறு இடமாக அது காட்சியளித்தது. நாங்கள் காமராஜரின் உடலை ராஜாஜி ஹாலில் வைக்க வேண்டும் என்றும் கோரவில்லை, அரசு மரியாதை வேண்டும் என்றும் கேட்கவில்லை, அரசு மெரினாவிலிடம் வைக்க வேண்டும் என்றும் கேட்கவில்லை. மெரினாவிலிடம் வைக்க பற்றி அவர் சொல்லவே இல்லை. நாங்கள் எப்படி தகனம் செய்வது என்பது பற்றி அரசிடம் எந்த ஆலோசனையும் கேட்கவில்லை. அவராகவே முன்வந்து இதை செய்தார். அவர் எங்களை பார்க்க வந்த போது, காமராஜர் இறந்த செய்தி அறிந்து எங்கள் வீட்டிற்கு வந்த உடனேயே எங்களை கட்டி பிடித்து கொண்டு கதறி அழுதார். அவர் மட்டுமல்ல, அவருடைய அமைச்சர்களும் சேர்ந்து எங்களை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதார்கள். தன்னுடைய சொந்த அண்ணன் சாவுக்கு வந்ததை போல நின்று கொண்டிருந்தார்கள். இதில் சந்தேகத்திற்கு யாரும் இடம் இருக்காது. இதை நான் இன்றைக்கு மட்டுமல்ல, என் உயிர் உள்ள வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். கலைஞர் மாற்றுக் கட்சியினரை எப்படி மதித்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சியை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இரங்கல் தீர்மானத்தில் ஒருத்தர் பேசுறாருன்னா, அந்த சாவு வீட்டை எப்படி பெருமைக்குரிய சாவு வீடாக கலைஞர் நடத்தி இருந்தால் இந்த வார்த்தை காமராஜருடைய அணுக்க தொண்டராக இருந்த ராஜாராம் வாயிலிருந்து சட்டப்பேரவைக்கு வரும். மேடையில பேசலாம், அரசியல் மேடைகள்ல பேசலாம். ஸ்தாபன காங்கிரஸ்காரர் அரசியல் மேடையில் என்னென்னமோ பேசியிருக்கலாம், மாற்றி கூட பேசலாம். சட்டசபையில பேசுறாரு. ஏன்? இது மாறாமல் பதிவாக வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அதை பதிவு செய்கிறார். இப்படி பதிவு செய்யப்பட்டது மட்டுமல்ல, 75க்கு பிறகு நீலம் சஞ்சீவி ரெட்டி அவர்கள் கலைஞருடைய மணி விழாவுக்கு ஒரு மடல் அனுப்புகிறார். அந்த மடலை அனுப்பும் போது நீங்களும் நானும் காமராஜ் அவர்களும் சேர்ந்து நெருக்கடி நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக எடுத்த முயற்சிகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன் என்று அவர் எழுதி அனுப்புகிறார். அதை கலைஞர் விவரித்து சொல்லுகிறார். எந்த நிகழ்ச்சியை சஞ்சீவி ரெட்டி சொல்றாருன்னா, காமராஜருக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருந்த ஒரு டாக்டர், அதே டாக்டர் தான் கலைஞருக்கும் மருத்துவம் பார்க்கிறார். அவருடைய வீட்டின் மாடியில் வைத்து கலைஞர், காமராஜர் உள்ளிட்டவர்கள் சந்தித்து பேசுகிறார்கள். சாயங்காலம் 6:30 மணிக்கு தொடங்கிய விவாதத்தில் 9:30 மணி வரைக்கும் 3 மணி நேரம் நாங்கள் இருவரும் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தோம். அப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுது, நீங்க மாநில சுயாட்சின்னு கேட்கிறத டெல்லியில பிரிவினைவாதம்னு சொல்லிடுவானுங்க, நானே இதை தேசிய அளவில் பேசலாம்னு இருக்கேன், நீலம் சஞ்சீவி ரெட்டியை இதை செய்ய சொல்லி நான் வலியுறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். காமராஜர் சொல்றாரு. அதை தான் நீலம் சஞ்சீவி ரெட்டி சொல்றாரு. ஜனநாயகத்தை காப்பதற்காக நீங்களும் நானும் காமராஜரும் சேர்ந்து செய்த பணிகளை என்னால் மறக்க முடியாதுன்னு கலைஞர் மணி விழாவுக்கு மடல் எழுதுகிறார். ஆனா 2 பேருமே சந்திச்சுக்கிட்டதே இல்லை, பேசிக்கிட்டதே இல்லை, அப்படிலாம் பேசுறாங்க. பச்சை போய் எப்படி 2 பேரும் சந்திக்காம இருக்க முடியும்? அன்றைக்கு இருந்த அரசியல் பக்குவமே வேற. எம்ஜிஆரும் கலைஞருமே ஒரே நிகழ்ச்சியில கலந்துப்பாங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ஜெயலலிதா வந்ததற்கு பிறகுதான் இந்த கொடுமைகள் எல்லாம் அரங்கேற தொடங்கியது. 2 பேரும் நேரடியாக ஜென்ம விரோதிகளை போல ஒருவருக்கு ஒருவர் முகத்தில் முழித்துக் கொள்ளக்கூடாது. சசிகலா கூட பேசினாங்களே, அவர்கள் இருவரும் ஒருவர் பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும். இப்ப மதிமுக நடக்கிறத பாருங்க. அவர் எதிரிகளோடு தொலைபேசியில் பேசினார். ஏங்க, ஒரு மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளவர் போன் போடுறவங்கள்ட்ட பேசதானே செய்வாரு. யார் நம்பர்னு பார்த்துட்டு போன் எடுக்காம கட் பண்ணி விடுவாரா? அப்போ ஒருத்தர் பேசுறாருன்றதே பிரச்சனையா மாத்தினது ஜெயலலிதா காலத்திற்கு பிறகுதான். மு.க. ஸ்டாலின் திருமணத்துக்கு கூட காமராஜர் வந்திருந்தார். உடல்நிலை சரியில்லாத போதும் அவர் திருமணத்திற்கு வந்தார். அதை பதிவு செய்யறாங்க. அது மட்டும் அல்ல, அந்த கல்யாணத்துல அத்தனை பேர் மண்டபத்தின் முன்வழியாக வந்த பொழுது அந்த மணவிழா மேடைக்கே வருவதற்கு ஏற்றார் போல காமராஜருடைய கார் நேரடியாக மேடைக்கு பக்கத்தில் வருகின்ற வகைக்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது அவருடைய சூழலை புரிந்து கொண்டு அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நேரடியா மேடைக்கு பக்கத்திலேயே இறங்கி காமராஜர் வந்தார். இப்ப இதை சொல்லிட்டாங்க அப்படின்னா இது காமராஜர் இழிவுபடுத்துவது அல்ல. தன் உடல்நலம் எப்படி இருந்தாலும் என்னை அழைத்தார்கள், மாற்றுக் கட்சியினராக இருந்தாலும் நான் போவேன் என்று போனார் இல்லையா, அவருடைய தயாள குணத்தை அது காட்டுகிறது. இதை விட்டுவிட்டு இதை சொல்லுகிறார்கள் என்கின்ற காரணத்தினாலேயே திமுக கட்டுக்கதைகளை சொல்கிறது என்றோ, திமுக பொய் பிரச்சாரத்தின் மூலமாக காமராஜரை வீழ்த்தி விட்டது என்றோ நம்புவதற்கு இடமில்லை. இப்போ திமுகவுக்கும் காமராஜருக்கும் இது மட்டும்தான் உறவா? கிடையாது. காமராஜர் மறைவுக்கு பிறகு சென்னையில் அந்த கிண்டியில் உடல் தகனம் செய்யப்படும் போதே கலைஞர் அறிவிக்கிறார், இதை மணிமண்டபமா மாற்ற போறேன்னு. அதுல ஒரு பெரிய அரசியல் இருக்குங்க. காந்தி மண்டபத்துக்கு பக்கத்தில், காந்தி அங்க புதைக்கல, காந்திக்கு மண்டபம் இருக்கு. காந்தி மண்டபத்துக்கு ஒரு பக்கத்தில் யார் இருக்கிறா? ராஜாஜி புதைக்கப்பட்டிருக்கிறாரு. ஏன்? காந்தியவாதி, காந்தியின் தொண்டர் என்பதற்காக ராஜாஜி அங்க புதைக்கப்படுகிறார். காந்தியின் தொண்டர் ராஜாஜி மட்டுமல்ல, காமராஜரும் தான் என்பதை அரசியல் ரீதியாக பதிவு செய்வதற்காக அந்த இடத்தில் காமராஜருக்கும் நினைவு மண்டபத்தை எழுப்பி இருக்கிறார் கலைஞர். இது எவ்வளவு பெரிய அரசியல்! எப்படி அண்ணாவுக்கு பக்கத்தில் என்னுடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று 1969 அவர் நினைக்கிறாரோ,
எப்படி ஏன் நினைக்கிறாரு? அவருடைய தொண்டன் நான், அவருடைய மகன் நான், அவருடைய தம்பி நான், அவருக்கு பக்கத்திலேயே நான் உறங்க வேண்டும். அந்த மெரினா, எந்த மெரினா கடற்கரை அவருடைய இதயத்தை தின்றதோ அந்த இதயத்தை நான் மீண்டும் அந்த மெரினா கடற்கரையிலேயே கொண்டு போய் வைப்பேன், என்னுடைய இதயத்தையும் அந்த மணலை தின்கட்டும் என்று அந்த மண்ணுக்குள் போறதுக்கு, அந்த இடத்துக்கு போறதுக்கு ஆசைப்பட்டார் இல்லையா? அதை தனக்கு மட்டுமல்ல காமராஜருக்கும் செய்தார். காமராஜர் கடைசி வரை காந்தியவாதியாக வாழ்ந்தவர், காந்தியை பின்பற்றியவர். காந்தி எப்படி RSS காரர்களால் கொலை செய்யப்படுவதற்கு முயற்சி செய்யப்பட்டு வெற்றிகரமாக கொலை செய்யப்பட்டாரோ அதே போல காமராஜரும் RSS காரர்களால் கொலை முயற்சிக்கு உள்ளானவர். இவருக்கு பக்கத்தில் இவர் இருப்பதுதான் காந்திக்கு செய்கின்ற நீதி, காமராஜருக்கு செய்கின்ற நீதி என்று காந்தி மண்டபத்துக்கு பக்கத்தில் காமராஜர் அடக்க செய்றாங்க. இரண்டாவது, தென்கோடி முனையில குமரி முனை என்பது தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தில் ஒன்று. அந்த அடையாளத்தில் ஒன்று என்கின்ற காரணத்தால் தான் அங்க விவேகானந்தர் பாறையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இங்க தியானம் பண்ணார் விவேகானந்தர் என்பதை வைத்துக்கொண்டு பெரிய மண்டபம் ஒன்றை, சில கன்னியாகுமரினாலே விவேகானந்தர் பாறைங்கிறத நினைவுல வருது. அப்ப அந்த அளவுக்கு இந்துத்துவ வேலை நடக்கிறது. எப்படின்னா சவுத்துல வந்து விவேகானந்தர், நார்த்தில் சிவனின் திருமுடியாகிய கங்கை, இப்படி அவன் பவுண்டரியை மார்க் பண்றான். ஆன்மீக பவுண்டரியை இந்தியாவை மாற்றும் பொழுது அங்க திருவள்ளூருக்கு சிலை வைக்கிறார் கலைஞர். திருவள்ளூர் சிலை மட்டும்தான் வச்சாரா? அந்த தென்கோடி முனையில் இன்றைக்கும் போறவங்க பார்க்கலாம், அங்க காமராஜர் நினைவு மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. எதுக்கு கட்டுறாரு? தமிழ்நாட்டின் அடையாளத்தில் ஒருவராக காமராஜரை மாற்ற வேண்டும் என்ற துடிப்பின் காரணமாகத்தான் அவருக்கு அந்த இடத்தில் மணிமண்டபம். இல்லைன்னா கன்னியாகுமரிக்கும் காமராஜர் மணிமண்டபத்துக்கு என்ன சம்பந்தம்? சரி, இவ்வளவு செய்தார்ல. இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்யக்கூடியவர்கள் கன்னியாகுமரி கண்டிப்பா வருவாங்க. அந்த இடத்துக்கு தெரியணும், அந்த இடத்துல காமராஜரை பதிவு பண்றாரு. அதுதான் காமராஜருக்கு கலைஞர் செய்வது. மணிமண்டபம் கட்டுறதுனால ஓட்டு போட்டுருவாங்களான்னா கிடையாது. ஓட்டு வாங்குறதுக்கு இன்னும் என்னென்னமோ செய்ய முடியும். மணிமண்டபம் கட்டி ஓட்டு வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. விருதுநகர்ல காமராஜர் வாழ்ந்த இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, தூத்துக்குடியில கலெக்டர் ஆபீஸ் திறக்கிறாங்க. அந்த கலெக்டர் ஆபீஸ் வளாகத்திற்கு அன்னை சிவகாமி வளாகம் என்று பெயர் வைக்கிறார். யார் செய்வா? தன்னுடைய தாய் பேர்ல அவர் வச்சிருக்கலாம்ல. ஏன் காமராஜர் அம்மா பேர்ல அங்க எதுக்கு வைக்கணும்? காமராஜர் பேர்லயே வச்சிருக்கலாம்ல. காமராஜர் அம்மாவை ஏன் சிறப்பு செய்யணும்? அதுதான் அரசியல் மாண்பு, அரசியல் பக்குவம். அது மட்டுமல்ல, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்று ஒன்று அறிவிக்கப்படுகிறது. அந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அதை பேரை மாத்துறார். அன்னை சிவகாமி அம்மையார் திட்டம் என்று அந்த திட்டத்திற்கு பெயரை மாற்றுகிறார் கலைஞர். 1975 இப்போது வரைக்கும் காமராஜருடைய புகழ் எப்படி தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்நாட்டு முனையம் விமான நிலையம் இருக்கிறது. அந்த உள்நாட்டு விமான நிலையத்திற்கு பெயர் என்ன? காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்தவர் யாரு? கலைஞர் தான் அதை செய்கிறார். சென்னையில் பீச் ரோடு சென்னையின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. எத்தனையோ மாணவர் போராட்டங்களை சந்தித்த ரோடு அந்த ரோடு. அந்த ரோட்டுக்கு எவ்வளவோ மாணவர் தலைவர்கள், திமுக காரர்கள் பெயரை வைத்திருக்கலாம், பெரியார் பெயரை வைத்திருக்கலாம். ஆனால் அந்த சாலைக்கு காமராஜர் சாலை என்று பெயர் சூட்டியது யாரு? கலைஞர் செய்கிறார். அப்ப இந்த வேலைகளை ஏன் செய்யணும்? இதை தாண்டி 2006-11 ஆட்சி, அந்த ஆட்சி காலத்துல கலைஞருடைய தேர்தல் அறிக்கையிலேயே என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா, காமராஜர் பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளா அறிவிச்சது சொல்றாங்கல்ல, காமராஜர் பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிப்பேன்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வருகிறார். சொன்னது போலவே 2007-8ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பித்து இன்று முதல் எல்லா அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காமராஜருடைய பிறந்த நாளின் பொழுது அரசு விழாவாக கல்வி கண்டிருந்த காமராஜருடைய நினைவாக கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர் அதுக்கு திட்டம் போடுகிறார். அது மட்டுமல்ல, அந்த பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி உள்ளிட்ட கலை இலக்கிய போட்டிகளை நடத்தி அதற்கான பரிசு தொகை முழுவதையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவிக்கிறார். இப்படி எந்த சாதிக்காரனா இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடத்திலையும் காமராஜர் போட்டோ இருக்கு. காரணம் என்ன? கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாட வேண்டும் என்கின்ற ஆணைப்படி. அதற்காக இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கும் நீங்க ஸ்கூல்ல போய் ஒரு சின்ன பையனை பிடிச்சு காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப்படின்னீங்கன்னா போதும். 1900 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுபட்டியில் குமாரசாமி அவர்களுக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் அருந்தவ புதல்வராக அவதரித்தார்னு ஆரம்பிப்பான். அவருக்கு ஒரு 4 பேர் சொல்லுப்பா, கிங் மேக்கர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி அப்படின்னு வரிசையா போவான். 5 நிமிஷம் இதே பேசுவாங்க. அவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காமராஜருடைய வரலாறு. தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ காங்கிரஸ் தலைவர்கள் இருந்தாங்க, ஏன் காமராஜரை அவர் கொண்டாடினார்? அப்போ காமராஜரை வளர்ச்சி செய்வதற்கு இன்னும் 2006 ஜூலை 15ஆம் தேதி காமராஜருடைய பிறந்த நாள்ல தான் முதலாக தமிழ்நாட்டு வரலாற்றில்
வாரம் 2 முறை சத்துணவில் முட்டை அளிக்கப்படும் என்று கலைஞர் திட்டத்தை அறிவிக்கிறார். காமராஜர் பிறந்த நாளில் அறிவிக்கிறார். 2007ஆம் ஆண்டு அதே காமராஜருடைய பிறந்த நாளில் வாரத்தில் 3 நாட்கள் முட்டை வழங்கப்படும் என்று அறிவிக்கிறார். 2008ஆம் ஆண்டு அதே காமராஜருடைய பிறந்த நாளில் முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்காக வாழைப்பழம் வழங்கப்படும் என்கின்ற திட்டத்தை கலைஞர் அறிவிக்கிறார். ஏன் காமராஜர் பிறந்த நாளை தேர்ந்தெடுத்து அறிவிக்கணும்? அண்ணா பிறந்த நாளைக்கு அறிவிச்சிருக்கலாம், தன்னுடைய பிறந்த நாளைக்கு அறிவிச்சிருக்கலாம், இன்னும் எத்தனையோ சாதி தலைவர்கள் இருக்கிறாங்க, அந்த தலைவர்களின் பேரில் எல்லாம் அறிவிச்சிருக்கலாம். ஏன் காமராஜரின் பேரில் இதை அறிவிக்க வேண்டும்? அப்போ இவருடைய வேலைக்கு நாம் நியாயம் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு கலைஞருக்கு இருந்தது. இப்படி ஒவ்வொரு இடமாக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திமுக காமராஜருக்கு என்ன நெருக்கடி இருந்ததோ அதே நெருக்கடி திமுகவுக்கு இருந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணது பிரச்சனை இல்லை, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கான தீர்வை இப்போ நீங்கள் கொடுக்கணும். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எப்படி? அங்கதான் கலைஞர் மாநில சுயாட்சியை முன்னெடுக்கிறார், பேரறிஞர் அண்ணா மாநில சுயாட்சியை முன்னெடுக்கிறார்கள். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளை சுட்டிக்காட்ட ஆரம்பிக்கிறார்கள், அதை திருத்த வேண்டும் என்று முன்மொழிய ஆரம்பிக்கிறார்கள், அதை காமராஜர் ஆதரிக்கிறார். இப்படி ஆரோக்கியமான ஒரு அரசியல் போக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் காமராஜருடைய புகழ் தொடர்ந்து பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர். அது ஒன்றும் சும்மா செய்யல, காமராஜர் அதற்கான உழைப்பை செலுத்தி இருந்தார். காமராஜர் ராஜாஜி ஆட்சி காலத்தில் மூடப்பட்டிருந்த பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்து வைக்கிறார். திறந்து வைத்தது மட்டுமல்ல, நேத்து சுந்தரவடிவேலு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கல்வியிலாக அமைச்சராக அவர் வருகிறார். பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது அதுக்கு பேரு. டிபிஐ ஆபீஸ்னு சொல்றோம் இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அதனுடைய செயலாளராக யார் இருக்கிறா அப்படின்னா இயக்குனராக நேத்து சுந்தரவடிவேலு என்கிறவர் நியமிக்கப்படுகிறார். அவர் தீவிரமான பெரியாரிஸ்ட். அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே தந்தை பெரியார் தான். அவர் புரட்சிகரமாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பியவர். ஒரு தேவதாசி பொட்டுக்கட்டப்பட்ட ஒரு தேவதாசி சமுதாயத்து பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டார். தேவதாசி ஒழிப்பு சட்டத்துக்கு பிறகு இது ஒரு மாற்றத்தை சமுதாயத்தில் உண்டாக்க வேண்டும் என்று அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அதுல ஒரு செய்தி கூட சொல்லுவாங்க, பெரியார் இவருக்கு தாலி எடுத்து கொடுத்து திருமணம் பண்ண சொன்னார்னு. தாலியே கட்டக்கூடாது என்று பொட்டுக்கட்ட பெண்ணுக்கு நீ தாலி கட்டுடா, இதுதான் புரட்சி என்று பெரியார் சொன்னதாக கூட ஒரு செய்தி உண்டு. அப் டு வெரிஃபிகேஷனாக இருக்கலாம். ஆனால் அவர் தீவிரமான பெரியாரிஸ்ட் என்பதில் மாற்று கருத்து இல்லை. 1980களில் நவோதயா பள்ளிக்கூடங்கள் ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் இந்தி திணிப்பு நடவடிக்கை வந்தது. அப்போது நவோதயா பள்ளிகள் தேவையில்லை என்பதை முன்னாடியே அவர் கண்டித்து, இன்றைக்கும் கூட அந்த புத்தகம் திராவிடர் கழகத்தினுடைய அலுவலகங்களில் கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய புத்தக விற்பனை நிலையங்களில் நவோதயா பள்ளிகள் ஏன் வேண்டாம் என்று நேற்று சுந்தரவடி எழுதின புத்தகங்கள் இருக்கு. சுந்தரவடிவேலுவும் காமராஜரும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாங்க. எதுக்கு தெரியுமா? அப்போ 5 ஆண்டு திட்டத்தின் கீழே மாநில அரசு ஒரு 5 ஆண்டு திட்டம் போட்டு காசு வாங்கிட்டு வரணும். என்ன அவங்கள்ட்ட போய் போராடி காசு வாங்கிட்டு வரணும். எப்படி இப்போ ஸ்டாலின் போராடுகிறாரோ, கலைஞர் போராடினாரோ, ஜெயலலிதா போராடினாரோ, எம்ஜிஆர் போராடினாரோ, அதே மாதிரி காமராஜரும் போராடி தான் நிதி பெற்று வரணும். போதுமான நிதி கிடைக்காது. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஊரா போய் உள்ளூர்ல இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களையும் கூப்பிட்டு கூட்டம் போட்டு, அந்த கூட்டத்துக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பணக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு, யார் யாரெல்லாம் பொருளுதவி செய்வாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு, நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நீங்க உதவணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் பெஞ்ச் வாங்கி, இன்னைக்கும் நீங்க பல பள்ளிக்கூடங்களுக்கு போனீங்கன்னா அதுல உபயம், டோர் ஒருத்தர் உபயம், பீரோ ஒருத்தர் உபயம், அங்க இருக்கிற பெஞ்சு ஒருத்தர் உபயம், உட்கார்ந்து இருக்கிற டேபிள் ஒருத்தர் உபயம், அங்க இருக்கிற பலகை ஒருத்தர் உபயம், அங்க மாட்டிருக்கிற தலைவர்கள் படம் ஒருத்தர் உபயம். ஏன் உபயதாரர்கள் பேர் எழுதப்பட்டிருக்கு? அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. காமராஜர் ஊராக போய் இப்படி நிதி திரட்டி அந்த பள்ளிக்கூடங்களை வளர்ச்சிக்காக பாடுபட்டார். அந்த தலைவருக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு வேலைகளையும் கலைஞர் செய்திருக்கிறார். ஒன்றிய அரசு செய்யல. ஒன்றிய அரசு ஸ்டாம்பு தான் வெளியிட்டது. காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக ஒன்றிய அரசாங்கம் அறிவிக்கவில்லை, மாநில அரசாங்கம், திமுக அரசாங்கம் அறிவித்தது. அப்போ திமுக கட்டுக்கதைகளை சொன்னது என்பதெல்லாம் அரசியல் ரீதியாக 2 தலைவர்களும் நேரடியாக நேருக்கு நேர் மோதி இருக்கிறார். ஆனா சில விமர்சனங்கள் வருது இல்லையா? இப்போ முரசொலியில் கார்ட்டூன்லாம் எடுத்து போடுறாங்க இல்ல, அதெல்லாம் பேசப்படுது. 2 நேரெதிர் சித்தாந்தங்கள் மோதிக்கொள்ளுகிறது. 2 நேரெதிர் சித்தாந்தங்கள் மோதிக்கொள்ளும் பொழுது அந்த அரசியல் எப்படி இருக்கும்? காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக சமீபத்தில் கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் வெளியேறினார். அப்போ திமுகவும் காங்கிரஸும் என்ன பேசிக்கிட்டாங்க? ஏன் தாக்கிக்கிட்டாங்க? அப்போ திருப்பி சேரலையா? அப்போ இது எப்படி? 2 கட்சிகள் மோதிக்கொள்வது அல்லது 2 கட்சிகளுக்கு இடையில் கருத்து முரண்பாடுகளை பேசிக்கொள்வது, இப்போ கூட்டணியில் இருக்கும் பொழுதே 2 கட்சிகளுக்கு இடையில வாக்குவாதங்கள் அல்லது கருத்து மோதல்கள் ஏற்படுதா இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் தான் இருக்கு. பே சண்முகம் அவர்கள் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அறிக்கையை அப்படியே ஏற்றுக்கிடுவாரா? அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை அறிக்கையை திமுக அப்படியே ஏற்றுக்குமா? 2 பேரும் என்ன செய்யறாங்க? அந்த கருத்துக்களை வைத்து மோதுகிறார்கள். ஏன் திமுகவுக்கு உள்ளே 12 மணி நேர வேலை சட்டத்தை பற்றி திமுகவினுடைய ஒரு அணி, சார்பு அணி தோமுசா, திமுக தலைவருக்கு கண்டனம் தெரிவிக்கலையா?
எப்படி நடக்குது இதெல்லாம்? அப்போ கருத்து மோதல் என்பது வேறு. அந்த கருத்து மோதலை வந்து காரசாரமாக அவர்கள் முன்னெடுத்திருப்பார்கள். சரி, ஒரு தரப்பை சொல்றாங்கல்ல, அப்போ அந்த பக்கம் காங்கிரஸ் ஆதரவாக இருந்த பத்திரிகைகள் முரசொலியை விமர்சித்தோ, கலைஞரை விமர்சித்தோ, அண்ணாவை விமர்சித்தோ வெளியிட்ட படங்கள் காட்டலாமா? கார்ட்டூனாயனம்னு ஒரு புத்தகம் இருக்கு, வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்து பாருங்க. இப்படியுமா வரைவார்கள் அப்படின்னு. அண்ணாவுக்கு அவர்கள் என்ன கோலத்தை கொடுத்திருக்கிறார்கள், கலைஞருக்கு என்ன கோலத்தை கொடுத்திருக்கிறார்கள், ராஜாஜியை கூட வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னென்ன. அப்போ ரெண்டு தரப்புலையும் தாக்குதல் நடந்திருக்கிறது. ஏன்னா நேரெதிர் சக்திகளாக இருந்த காலகட்டம். ஆனால் நேரெதிர் சக்திகளாக இருந்தாலும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்ந்த காலகட்டம். அதனால தான் நேரு செத்த பிறகு கையேறு நிலையில பேரறிஞர் அண்ணா சொல்லுகிறார், ஒரு ஜனநாயகவாதியை இழந்து விட்டோம். அவர் தான் பாசிஸ்ட்னு விமர்சிச்சாரு. ஏனென்றால் அந்த பாசிசத்தை நோக்கி அவர்கள் போய்விடக் கூடாது என்பதற்காக அந்த கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். நான் பேசுவதை காது கொடுத்து கேளுங்கள். ஒரு சீன தூதர் சொல்றதை அவ்வளோ பேர் உட்காந்து கேட்கிறோம். நான் சொல்றதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்னென்னு கேட்கிறாரு நாடாளுமன்றத்தில். இதுதான் விவாதம். இதுதான் ஜனநாயகத்திற்கு உட்பட்டு இரண்டு பேரும் பேசிக்கொள்வது, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது. கடுமையான முரண்படுவது, மாற்று கருத்து சொல்வதுங்கிறதே பகை கிடையாது. ஆமா, ரெண்டு முரண்பட்ட சக்திகள் இருக்கலாம். ஆனால் அந்த முரண்பட்ட சக்திகள் ஒரு பொது நோக்கத்திற்காக உழைக்கிறது. அந்த பொது நோக்கம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவது. அன்றைக்கு இருந்த நேருவுக்கும் அன்றைக்கு இருந்த காமராஜருக்கும் அன்றைக்கு இருந்த கலைஞருக்கும் ஒரே நோக்கம். ஒரு பக்கம் நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகள்ல முரண்பாடுகள் இருக்கு. அதை ஒட்டி விவாதங்கள் நடக்குது. அவர் தேசியவாத சிந்தனையோடு பேசுகிறார். அப்ப திராவிட நாட்டு சிந்தனையோட திமுக பேசியது. இரண்டு பேருக்கும் இடையில மோதல் நடக்குது. அந்த மோதலின் விளைவாக ஒருவர் தேர்தலில் வீழ்த்தப்படுகிறார், இன்னொருவர் தேர்தலில் வெற்றி அடைகிறார். அந்த தேர்தலில் வெற்றி அடைந்ததற்கு பிறகு இருவருக்கும் ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. அது எதற்காக? எமர்ஜென்சி என்ற கொடுமையை அரங்கேற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் அதை எதிர்ப்பதற்காக ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. அதில் மட்டும்தான் இணக்கம் ஏற்பட்டதா? எதிர்கட்சியா இருந்த போதே, காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தபோது, திமுக எதிர்கட்சியாக இருந்தபோதே செலவு வச்சிருக்கிறாங்களே. விசித்திரமா இல்லையா இது? இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலேயாவது நடக்குமா? அப்ப இதை எப்படி செய்தார்கள்? அதே போல காமராஜரை என்னைக்கும் திமுக காரன்னு கொண்டாடல. காமராஜரை காங்கிரஸ்காரராகவே தான் கொண்டாடியது. காமராஜரை எந்த காலத்தில் துரோகி பட்டம் கட்டிட்டு பேசல, தமிழின துரோகி என்று பேசவில்லை. பச்சை தமிழர் என்று பட்டம் கொடுத்ததும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். பெருந்தலைவராக்கியதும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். கல்வி கலைஞர் வள்ளலாக்கியதும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்போ திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு காமராஜருடைய வரலாற்றில் மறுக்க முடியாதது. பெரியாருடைய பங்களிப்பு மறுக்க முடியாதது. அப்போ இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது இல்லை. அதற்கு பிறகு அவர் நாகர்கோவில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது திமுகவினுடைய ரியாக்ஷன் என்ன? அப்போ இந்த அணுக்கம் எப்படி ஏற்பட்டது? இந்த அணுக்கத்திற்கு காரணம் இருவருக்கும் ஜனநாயகத்தின் மீது மதிப்பும் பற்றுதலும் இருந்ததுதான். அவர் ஒரு தலைவர் என்கின்ற ரீதியில் அவர் மீதான மதிப்பை எந்த காலத்திலும் திமுக குறைத்தது கிடையாது. திண்டுக்கல் தேர்தலில் கூட எம்ஜிஆர் ஏடிஎம்கே முதல் தேர்தல், இடைத்தேர்தல், மாயத்தேவரை நிறுத்துறாங்க இல்லையா? அப்போ கூட கலைஞர் பேசுனது தான் சர்ச்சையாச்சுது. திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அப்படி போடலைன்னா காமராஜருக்கு ஓட்டு போடுங்க, நடிகருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னது தான் அங்கே சர்ச்சையானது. அப்போ இது எப்படி வளருது? இந்த உணர்வு வளர்ந்ததற்கு காரணம் யார்? எம்ஜிஆரை பற்றி காமராஜரும் கடுமையாக பேசி இருக்கிறார். நடிகன் பின்னாடி போயிடக்கூடாதுன்னு காமராஜரும் பேசி இருக்கிறார். இது எப்படி வருது? அப்போ இதுதான் அடிப்படை உணர்வு. நாம் எதற்காக பாடுபடுகிறோம்? இரண்டு பேரினுடைய இலக்கை அடைகின்ற வழிமுறைகள் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் அந்த இலக்கினுடைய நோக்கம் என்பது ஒன்று இருக்குல்ல. ஏன் இந்த இலக்கை அடையணும்? இலக்கு கூட வேற வேறையா இருக்கலாம். இவருடைய இலக்கு ஒன்று, இவருடைய இலக்கு ஒன்று. அந்த இலக்கை அடைவதற்கான வழியும் ஒன்றொன்று வேற வேற. ஆனா அந்த இலக்கை அடைவதற்கு நோக்கம்னு ஒன்று இருக்குல்ல, மோட்டிவ். அந்த மோட்டிவ் என்ன? பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்தும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்தும் அரசியல் பிரதிநிதிகள் உருவாக வேண்டும், கல்வி வளர்ச்சி பெற்ற நாடாக இந்த நாடு மாற வேண்டும், வளர்ந்த தொழில்துறையில் முன்னேறிய நாடாக இந்த நாடு மாற வேண்டும் என்கின்ற அடிப்படையான முன்னேற்ற சிந்தனையிலிருந்து இது இரண்டும் கிளைக்கிறது. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. இந்த சர்ச்சை தேவையற்றதுன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு. திமுகவுடைய தலைவராகவும் முதல்வராகவும் சொல்லிட்டார். ஆனால் சமூக ஊடகங்களில் அவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார், எளிய மனிதர்னு நீங்கள் சொல்லும்போது பாருங்கள், இறக்குமதி காரில் போனார், ட்ரிபிள் பை சிகரெட்டு அடித்தார், செயின் ஸ்மோக்கரு, மீன் கருவாடெல்லாம் விரும்பி சாப்பிடுவார், இந்த மாதிரி நீங்கள் முட்டை தான் சாப்பிடுவார் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்படி இருந்தார், அவர் டிவிஎஸ் ஐயங்கார் வாங்கி கொடுத்த வீட்டில் இருந்தார். இப்படியான விஷயங்களை ஒரு தரப்பு எடுத்து போடுவது என்பது அந்த எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுறது மாதிரி பற்றி எரியுது இல்லையா? இந்த விவாதம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? சமூக வலைதள சண்டையாக மாறியதற்கு பிறகு இரண்டு தரப்பிலுமே, அந்த தரப்பிலிருந்து அண்ணாவை பற்றியும் இந்த தரப்பிலிருந்து காமராஜரை பற்றியும் மாறி மாறி அடுக்கப்படுகின்ற அந்த கடுமையான மாற்று கருத்துக்கள் அப்படின்றது
தேவையற்ற ஒரு பகைமை உணர்வை தான் களத்தில் உண்டாக்குது. ஆனால் இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, அன்றைக்கு மக்களுக்கு இருந்த மனப்பக்குவம் இன்றைக்கு தேவை. நேரடியாக திமுகவும் காங்கிரஸும் மோதிக்கிட்டு இருந்த காலத்திலே 2 பேரும் நட்பாக தானே இருந்திருக்கிறாங்க. இப்போ என்ன, இப்போ 2 பேருக்கு வந்து ஒரு பொது கூட்டணியிலேயே இருக்கிறீங்க. அப்போ இவ்வளவு கடுமை தேவையில்லை. சமூக வலைதளத்துக்கு வந்ததுக்கு பிறகு இது கட்டுப்படுத்த முடியாது. இது நேரடியாக தலைவர்களோடு தொடர்படுத்தி பார்க்க வேண்டியது அல்ல. இது வேற ட்ராக், அது வேற ட்ராக். தலைவர்களுக்கு இடையிலான உரையாடல் என்பதை முதலமைச்சர் முடித்து வைத்து விட்டார். ஆசிரியர் அவர்கள் கூட ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். ரொம்ப சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக ஆசிரியர் அதை சொல்லி இருக்கிறார். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் அதே தான் கொடுத்திருக்கிறார். அதை அந்த தொண்டர்கள் உணர்ந்து கொள்வதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுகிறது. அந்த நேரத்திற்கு இடையில் தான் இவ்வளவு கலவரமும். ஆனால் இதில் என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா, அந்த காமராஜருடைய சாதியை சேர்ந்தவர்களோ அல்லது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது திமுக காரர்களோ அல்லது திமுக அனுதாபிகளோ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, யாருக்கும் யாரையும் இழிவுபடுத்துவது நோக்கம் அல்ல. இழிவுபடுத்துவது தான் நோக்கம் என்றால் வேறு மாதிரியாக பிரச்சனை போயிடும். நல்லுறவை குறித்து பேசும்போது இந்த தலைவருக்கு நாங்கள் இதை செஞ்சு கொடுத்துருக்கிறோன்றத பெருமையாக ஒருத்தர் சொல்றார். இது சொல்லி காட்டுறது கிடையாது. அதை வந்து பெருமையாக கருதுகிறார். நான் இன்னாருக்கு இதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் திமுக மேடைகளுக்கு போனீங்க அப்படின்னா, கலைஞர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், நான் கலைஞருக்கு என்ன செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி செயலாளர் ஒருத்தர் பேசுவார். அப்போ அது கலைஞரை இழிவுபடுத்துறதா? கிடையாது. அதே போல தான் இதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருந்த மக்களுடைய எந்த படிப்பறிவும் இல்லாத காலகட்டத்தில் மக்களுக்கு இருந்த மனப்பக்குவம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டதா அப்படின்றது தான் ரொம்ப அதிர்ச்சியானது. இதில் தான் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாராயணன் திருப்பதி பேசுகிறாருங்க, காமராஜரை பற்றி திமுக எப்படி பேசலாம் அப்படின்னு. நீங்கள் காமராஜர்ன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? அவர் மீது கொலை முயற்சி நடத்தப்பட்டதே அதற்கு யார் காரணம்? உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய தந்தைகளாகிய இந்து மகா சபைக்காரர்களும் நிர்வாண சாமியார்களும் தானே. பசுவதை தடை சட்டம் கேட்டவர்கள் தான் காமராஜர் வீட்டை கொளுத்தினார்கள். இன்றைக்கு இவங்க பசுவதை தடை சட்டத்தை கேட்குறாங்களா இல்லையா? காமராஜர் வழின்னு சொல்கிறாங்கல்ல, காமராஜர் வழியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக காரர்கள் அல்லது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவர் வந்து பசுவதை தடை சட்டம் குறித்து காமராஜர் என்ன கருத்து வைத்திருந்தாரோ அதே கருத்து அக்கா தமிழிசைக்கு இருக்கிறதா? நாராயண திருப்பதிக்கும் அதே கருத்து இருக்கிறதா? அப்போது இந்த மாதிரியான நரிகள் உள்ளே புகுந்து ஊழையிட்டு கொண்டிருக்கின்றன. அதை நாம் அனுமதித்து விடக்கூடாது. ஆனால் இதை ஒரு விவாதப் பொருளாக மாற்றியதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு விஷயம் கிளியராக இருக்குது. 2 ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட தலைவர்கள் எப்படி தங்களுடைய உரையாடலை தொகுத்திருக்கிறார்கள் என்பதுதான். காமராஜரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து நேரடியாக பக்கத்தில் வந்து ரைட்டர்ஸ் அல்லது அவரே ரைட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. நவசக்தி இதழ்களில் வந்திருக்கிறது. காமராஜரை பற்றி கலைஞர் என்னெல்லாம் சொல்கிறாரோ எல்லாத்துக்குமே சாட்சியோடு தான் அவர் சொல்லுகிறார். ஒன்று கே ராஜாராம் நாயுடு அவர்கள் சாட்சியாக இருப்பார், இல்லைனா அந்த மாதத்தில் அந்த நாளில் வெளிவந்த நவசக்தி இதழை அவர் சாட்சியாக வைத்து பேசுவார், அல்லது யார் வீட்டில் பேசினோம் என்பதை குறிப்பிட்டு பேசுவாரே தவிர ஆதாரம் இல்லாமல் கலைஞர் எதையும் சொல்லவில்லை. காமராஜர் பொறுத்தவரையில் அவருடைய உதவியாளர் வைரவன் அவர்கள், அவருக்கு அரசு அவருக்கு வந்து அந்த அருங்காட்சியகத்தின் அவருடைய நினைவில்லத்தினுடைய காப்பாளராக போட்டு அரசு பணி வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தானே, வேற யார் செய்தா? அப்போ இந்த அளவுக்கு திமுக காமராஜருடைய புகழை காப்பதற்காக வேலை பார்த்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதுதான் இதுல இருந்து 2 ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட தலைவர்களுக்கு இடையில் இருந்த உறவை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்பட்டு விட்டது. ஓகே, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரிடம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.